அசுத்தாவிகள் வெளியேறட்டும். இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னது? துணிவு. நம்முடைய துணிவு எப்படி இருக்க வேண்டும்? உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் மிகுந்த துணிவுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு அமெரிக்காவில் ஜெசிகா காக்ஸ் என்கிற ஒரு சகோதரி, அவங்க பிறக்கும் போதே 2 கைகள் இல்லாமல் அவர்கள் பிறந்தார்கள். 2 கைகள் இல்லை. அவங்க மனம் தளரல. அவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படி ஆகிலும் நாம் என்ன செய்யணும்? விமானத்தை ஓட்டுகின்ற விமானியாய் மாற வேண்டும். சாதாரண ஆசை இல்லை, பைலட் ஆகணும். பெற்றோர்கள் உதவி செய்தார்கள். அந்த சகோதரி அவங்க முயற்சி எடுத்து முயன்று கடினமாய் பிரயாசப்பட்டு அமெரிக்காவில் 2 கைகள் இல்லாமல் விமானம் ஓட்டிய முதல் பெண் என்கிற அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 2 கைகள் இல்லாமல் அவங்க பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க கராத்தேல. உலக பிரகாரமா ஒரு மனுஷன் தன் துணிச்சலின் மூலமாய் இந்த உலகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு விமானி அபிநந்தன் என்கின்ற அந்த விமானி பாகிஸ்தானுடைய அத்துமீறி வந்த போர் விமானங்களை துரத்தக்கூடிய பொறுப்பை இவருக்கு கொடுத்திருந்தார்கள். விமானத்தில் அந்த பாகிஸ்தான் போர் விமானங்களை இவர் துரத்தி கொண்டு சென்றார். 18,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அவங்களுடைய தாக்குதல் நிமித்தம் ஒரு விமானம் பழுதடைந்தது. 18,000 அடிக்கு மேல இருக்கிறாருங்க வானத்தில். அவர் பயப்படலை. அவர் ஒரு பாராசூட்டின் மூலமாய் அந்த விமானத்திலிருந்து கீழே குதித்தார். ஆனால் குதித்து கீழே விழுந்த இடம் வந்து பாகிஸ்தான். அவர் நினைச்சிருப்பார், நம்ம வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான், இனி எங்க நம்ம காப்பாற்றப்பட போறோம். நம்ம மாதிரி எத்தனையோ விமானிகள் மரிக்கிறாங்க, எத்தனையோ போர் வீரர்கள் மரிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இந்தியாவின் ரகசியங்கள் தெரிந்துவிடக்கூடாது அந்நியர்களுக்கு என்று சொல்லி தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த தன்னிடத்தில் இருந்த அந்த இராணுவ ரகசியங்களை அவர் அழிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார். அழித்து விட்டார். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இவரை முகமெல்லாம் ரத்தம். ஆனா யாரையுமே டேமேஜ் பண்ணலைங்க. எந்த மனுஷனுமே காயப்படுத்தலை. அந்த அடிகள்லாம் வாங்கி கொண்டு 2வது இராணுவத்து வீரர்கள் வராங்க, பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வராங்க. வந்து கரங்களை பின்னால கட்டி கண்களை கட்டி அழைச்சிட்டு போறாங்க. இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய முயற்சியினால் ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி அவர் இந்தியாவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார். ஆனா இந்திய அந்த வீரருடைய காரியத்தை பாகிஸ்தான்காரங்க வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். காரணம், அந்த பாகிஸ்தான் பிரதமர் கூட இந்த அபிநந்தனை புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார். ஏனென்றால் இவருடைய துணிச்சல், இவருடைய துணிவு. அபிநந்தன் அப்படிங்கிற மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நாளில் உலகத்தினுடைய எல்லா ஜனங்களும் தேசங்களும் திரும்பி பார்க்கும்படியாக செய்துவிட்டது. காரணம் அவருடைய துணிச்சல். ஆமீன் சொல்லுங்களேன். கிறிஸ்தவங்க வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு அதிகமா இருக்கு. ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன், எப்படி வேணாலும் நான் செய்திருவேன்னு பேசுறோங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் பேசுகின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்களை பார்க்க முடியவில்லை. ஆமாவா இல்லையா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கக்கூடியவன். பாபிலோன்ல சிறை கைதியா கொண்டு போயிருக்கிறார். அவங்க அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணத்தின் மூலமாக தான்
தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அது என்னது? ஆவிக்குரிய காரியத்தின் மூலமாய். அரசாங்கத்தில் சொல்லி சட்டமே போட்டாங்க, ஜெபம் பண்ண கூடாது, ஜெபிச்சா சிறை தண்டனை. சிறைனா பரவாயில்லைங்க, சிங்கத்துள் தூக்கி போட்டுருவாங்க. தானியேல் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லைங்க. தன் காரியத்தில் உறுதியாக இருந்தார். அவருக்கு தெரியும் நம்ம ஜெபிச்சா தூக்கி சிங்கத்தின் கீழே போட்டுருவாங்க தெரியும். தெரிந்தும் அந்த சட்டத்தை மீறினாருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். துணிச்சல். சிங்கத்தை கண்டு தானியேல் பயப்படலைங்க. அதிகாரத்தை கண்டு தானியேல் பயப்படல. சட்டத்தை கண்டு தானியேல் பயப்படல. ஏன்னா தானியேலுக்கு தெரியும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை தானியேல் அறிந்திருந்தான். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, துணிச்சல் இருந்தது. சிங்க கபி கண்டு பயப்படல. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ பாருங்களேன், ஒரு பொற்சிறையை கொண்டு விட்டுறாங்க. பொற்சிறைக்கு முன்னாடி கொண்டு விட்டுறாங்க. தொழுதுகொள், இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? அக்னி ஜூளைக்குள்ள தூக்கி போட்டுருவோம். அவங்க சொல்றாங்க, நேபுகாத் நேச்சரே, ராஜாவை பேர் சொல்லி வர கூப்பிடுறாங்க. நேபுகாத் நேச்சரே, எங்க தேவன் அக்னி ஜூளைக்கும் உங்களுடைய கரத்திற்கும் தப்பு வைக்க வல்லவர். ஒருவேளை அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை தொழுது கொள்வது இல்லை. துணிச்சல். என்ன அர்த்தம்? அக்கினிக்குள்ள போடணுமா போடு, நான் சாகுறேன், ஆனா நீ சொல்லக்கூடிய இந்த பொற்சிலையை நான் தொழுது கொள்ள மாட்டேன். ஒரு துணிச்சலுங்க. இந்த துணிச்சல் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன்.